ஹாய் ஹலோ வெல்கம் டு மை கேர்லஸ் சீக்ரெட். குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முத்தப்பன். யார் இந்த முத்தப்பன்? முத்தப்பனுங்கிறது கேரளத்தில் கண்ணூர் மாவட்டத்தில் பரசினி கடவு சொல்கிற ஒரு இடத்துல தான் இந்த முத்தப்பனுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. இந்த முத்தப்பன் சிவண்ட அவதாரம். அவர் காலையிலையும் ஈவினிங்லையும் நமக்கு குறி சொல்வார். அதாவது தெய்யம், அதாவது வெள்ளாட்டம், திருவப்பன், இங்கே 2 டான்ஸ் மூலம் நடனம் சொன்னால் அவர் தெய்யம்னு சொல்லுவாங்க அங்கே கேரளத்தில். ஸோ அது மூலம் நமக்கு குறி சொல்லுவார், மக்களோட குறையை தீர்த்து வைக்கிறாரு. இதுதான் முத்தப்பனை பற்றி நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். வாங்க கதை கேட்கலாம். எருவேசி கிராமத்தை சேர்ந்த ஐயங்காறு வல்லுனர் அவரும் பாடிக்குட்டி சொல்கிற அவரோட மனைவியும் பெரிய சிவபக்தராக இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் மிச்ச காலமாக குழந்தையே இல்லை. பட் டெய்லியும் அவங்க சிவனை வழிபட்டுக்கிட்டே தான் வந்தாங்க. ஒரு நாள் பாடிக்குட்டி அவங்க குளிக்கிறக்காக ஆத்தங்கரைக்கு போனாங்க. அங்கே ஒரு பூக்கூடையில் ஒரு குழந்தை இருந்துச்சு. அதை அவங்க கண்டுட்டு, ஓ, சிவன் எனக்காக கொடுத்த குழந்தைன்னு சொல்லிட்டு வீட்டில் கூட்டி கொண்டு அதை நல்லா அருமையாக அழகாக வளர்த்து வந்தாங்க. அந்த குழந்தை பெருசாக வீட்டில் சரியாட்டு குறும்புத்தனம். வீட்டில் சொல்கிறத கேட்குறதில்ல, காட்டுக்கு போகிறது, காட்டில் இறைச்சிகளாக சாப்பிட்றது, வேட்டையாடுறது, இங்கே பழக்கத்திலேயே இந்த குழந்தை வளர்ந்துச்சு. வீட்டில் கண்டிக்க ஆரம்பித்தாங்க. கண்டித்ததை அந்த பையனுக்கு பிடிக்கலை. பெருசாக வர வர பையனுக்கு வீட்டில் கண்டிச்சிட்டே இருக்காங்க. இது சரி வராது, நம்ம வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணி அந்த பையன் வீட்டை விட்டு போக ரெடி ஆகிட்டார். ரெடியாகி வரும்போது அவங்க அம்மா அதை கண்டுட்டு, நீ இப்போ எங்கே போகிறேன்னு கேட்கும்போது அவருக்கு அவங்க அம்மா போவேண்ணா சொல்லும்போது செம்மையாக கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு அவரோட ரூபத்தை காட்டினார். அதாவது அவர் சிவனுங்கிறத அவங்க அம்மாவுக்கு காணிச்சார். காணிக்கும் போது அவங்க அம்மா சிவன்கிட்ட காலில் விழுந்து வணங்கிட்டு போக வழி கொடுத்துட்டாங்க. இவர் என்ன செஞ்சார், தொடர்ந்து இனி காடு வழியாக போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போகும்போது குன்னத்தூர்படி கிராமம் அங்கே அடைஞ்சார். அங்கே அடையும் போது சாந்தன்னு சொல்கிற ஒருத்தர், அதாவது பழங்குடியினர், அவன் பனை மரத்தில் கல் இறக்கிறத இவர் கண்டுட்டு ஒளிஞ்சிட்டு பார்த்துருந்தாரு. அவர் போன பிறகு அந்த கல்லை இறக்கி கொஞ்சம் குடிச்சு திருப்பி வைக்கிறது, இது ஒரு டெய்லி பழக்கமாகவே இந்த பையனுக்கு இருந்துச்சு. இதை கண்ட சாந்தனூர் ரொம்ப கோபம் அடிச்சிட்டான். நீ என்ன டெய்லி என்னை கல் எடுத்து குடிக்கிறியான்ட்டு அவரோட கையில் இருந்த அம்பால் இந்த பையனை அம்பை விட்டு எறிய பார்க்கும்போது அந்த அம்பை ஏறக்கு முன்னுக்கு அப்படியே கல்லாயிட்டார் அந்த சாந்தனூர். இதை கண்டு தனது மனைவி காலையில் கணவரை தேடி வராங்க. வரும்போது சாந்தனூர் கல்லாக இருக்கிறத கண்டுட்டு எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. அந்த கல் மரத்தில் ஒரு குட்டி வயசான ஒருத்தர் இருக்கிறத பார்த்துட்டு முத்தப்பான்னு கூப்பிடுறாங்க. முத்தப்பன் சொன்னால் கேரளத்தில் தாத்தாவை தான் முத்தப்பன்னு கூப்பிடுவாங்க. ஸோ முத்தப்பா இறங்கி என் கணவரை காப்பாற்ற வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி, அந்த முத்தப்பன்னு சொல்லிவிட்டு அந்த பையனை இறங்கி வந்துட்டார். வந்த பிறகு கணவருங்க தொட்டோன்னே அவர் கல்லிருந்து நார்மல் மனுஷனாக மாறிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இது சாமி நினச்சிட்டு இந்த ஆதிவாசிகள் அவரை நல்லா வணங்கி அவருக்காக கோயில் கட்டினாங்க. கோயில் கட்டி அவர் கூட கொஞ்சம் காலமாக இருந்தார். இருந்துட்டு அவர் போயிட்டார். அவருக்கு மீன், கல், கருவாடு, இறைச்சி எல்லாம் கொடுத்து வழிபட ஆரம்பித்தாங்க. இன்னும் அந்த அம்பலம் இருக்குது, இன்னும் வழிபட்டுட்டு வராங்க. இவருக்கு ஒரு நாள் முத்தப்பன் அவருக்கு ஒரு கோயில் ஒன்று அமைச்சிக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் கையில் உள்ள அம்பாலை விட்டு தான் இந்த கோயில் தோணுச்சு. முத்தப்பன் அவரோட அம்பை எய்ஞ்ச பிறகு தான் பரசினி கடவுளை தான் எனக்கு ஒரு கோயில் கட்டணும்னு அவர் ஒரு ஆர்டர் போட்டார். ஸோ ஆர்டர் போட்ட பிறகு அங்கே கோயில் கட்டினாங்க. அந்த பரசினி கடவுள் தான் இப்போ இந்த முத்தப்பண்ட ஆலயமாக இங்கே பெரிய ஃபேமஸாக இருக்குது. இங்கே இன்னும் அவருக்காக மீன், கருவாடு, அவருக்கு பிடிச்ச பயறு, கல் எல்லாம் படைச்சி, பாக்கு, வெத்தலைலாம் படைச்சி இன்னும் அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு கால்கடை வேண்டுதல் நிறைவேற்றிக்கிட்டு வராங்க. காலையில் 5:45 AM 8 மணி வரைக்கும், ஈவினிங்கில் 6:30 ஸ்டார்ட் ஆகும். திருவெண்பாவையும் வெள்ளாட்டமும் தெய்யம் இது டெய்லி இங்கே நடந்துட்டு வருது. இது எந்தெந்த நாளில் நடக்காது, வெள்ளமும் தெய்யாட்டு பழைய எந்தெந்த நாளில் நடக்காதுன்னா துலாம் 1 விருச்சகம் 15 வரைக்கும் இது நடக்காது. கடக மாதம், மகர மாதம் அம்மாவாசையிலையும் இந்த தெய்யம் நடனம் நடக்காது. அதாவது மடப்புறம் அங்கே ஏதாவது இறந்துட்டாங்க, ஏதாவது கர்ம சடங்குகள் நடக்கும் போதும் இந்த தெய்யம் நடக்காது. அதாவது வெள்ளாட்டமும்
திருவெண்பாவும் நடக்காது. அடுத்து அங்கே நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. பாயங்குட்டி, வெள்ளாட்டம், திருவண்ணாம்பாவை, இதெல்லாம் நீங்கள் அங்கே போயிட்டு கேட்டிங்கன்னா அங்கே என்னென்ன வேண்டுதல் இருக்குது, எங்கே என்னென்ன வழிபாட்டு முறை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. முத்தப்பனை பற்றி கதை கேட்டாச்சு. இந்த முத்தப்பன் யானை இப்போ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்து வெள்ளாட்டம், திருவப்பனா சொல்கிற 2 முறை சிவனாகவும் விஷ்ணுவாகவும் வந்து அங்கே தெய்யம் டான்ஸ் ஆடி தெய்யம் பண்ணி நமக்கு வந்து அவங்க குறி சொல்கிற மாதிரி தான் நம்மளோட குறைகளை நமக்கு தீர்த்து வைப்பாங்க அங்கே வந்து. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து முத்தப்பனை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.